பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விளவங்கோடு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்த அவர் கட்சி பதவி கிடைக்காத அதிருப்தியால் 2024இல் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். ஆனால் அங்கும் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதே விளவங்கோடு தொகுதியில் பாஜக சார்பில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் தோல்வியை தழுவிய விஜயதரணி அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் எம்பிக்கள் பாலகங்கா உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அவர்கள் தாவேகாவில் இணைந்தனர். முன்னாள் எம்பிக்கள் வனரோஜா, இளவரசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் ரவி, பரமக்குடி முருகேசன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். நெல்லை முன்னாள் மேயர் புவனேஸ்வரி உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். சனிக்கிழமை தோறும் ஆழ்பிடிக்கும் வேலையை தாவேக செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் அதிமுக விசுவாச தொண்டர்கள் தாவேகவின் வலையில் விழாமல் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்றைக்கு சனிக்கிழமை ஆள் பிடிக்கிற வேலைக்காக இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறது தாவேகா என்கிற புதிய அரசு. தமிழகம் முழுவதும் போராட்டம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலே, போதைப் பொருள் நடமாட்டத்திலே இன்றைக்கு தாவேகா விஜயன் அரசு தோல்வி. தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக இருக்கிறது. வேடன் வலையை விரிப்பது மீனை வாழ வைப்பதற்காக அல்ல. புழுவை தூண்டில் போடுகிற வேடன் அந்த மீனை வாழ வைப்பதற்காக அல்ல, அந்த மீனை சாப்பிடுவதற்காக என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் எப்போது புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற ஆள் பிடிக்கிற இந்த அசிங்கம் தமிழக அரசியலிருந்து முற்று பெறும் என்பதை வேதனையோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். தீர்ந்து போன சக்திகளின் எம்எல்ஏக்களை திருடிய தாவேக ஒரு காய்ந்து போன சக்தி என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய ஸ்டாலின், கான்பிடென்டாக இருங்க என்று முதல்வர் விஜய் பேசினார். ஆனால் அவர் கான்பிடென்டாக இல்லை என்பது தெரிகிறது என்று விமர்சித்தார். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடென்டா இருங்க, கான்பிடென்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடென்டா இருக்காரா? அதனாலதான் தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு பாருங்க.